அந்த விதை அப்படியே காணாமல் போகிறதா விருட்சமாக மாறுகிறதான்றது யார் கையில் இருக்குது? அது என் கையில் இருக்கு. இதை புரியக்கூடிய ஒரு வழிதான் ஆன்மீகம். அது எந்த சிந்தனையில் நீங்கள் திருப்புறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. பணம் சம்பாதிக்கிறோன்னு ஆன்மீகத்தை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான், வேறு மாதிரி பண்ணுறான். ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, விஞ்ஞானத்தில் ஒரு புது கண்டுபிடிப்பு, கணித மேதைகளாக இருக்கலாம், ராமானுஜம், இவங்களும் ஆன்மீகத்தை வேறு விதமாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? இருக்கிறதுக்குள்ள ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணுறது. ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் என்ன? எல்லை இல்லாத ஒரு நிலை. இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி எடுத்தீங்க, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு ஆள் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலே பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிலாம் சர்வசாதாரணமாக அவங்க பேரில் இருக்குது. பேப்பர்லாம் படிக்கிறோம், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா எப்படி அவங்க அந்த நிலைமைக்கு மாறினாங்கன்னா, எனக்குள் இந்த திறமை இருக்கிறதுன்றதை புரிந்து கொண்டு, அந்த வித்யான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அறிவுத்திறன், அதற்கு தேவையான அறிவுத்திறன், செயல்திறன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஒரு நிலையை அடைதல். இதே சான்ஸ்கிரிட்டில் எடுத்தீங்கன்னா பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தை புரிந்து கொண்டு பிரம்மத்தை அடையக்கூடிய அறிவு சார்ந்த செயல் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொண்டு அதை செயல் மூலமாக புரிதலாக மாற்றுது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், எது என்னுடைய மனதில் தோன்றுகிறதோ அதில் இருப்பதற்குள் உலகத்தில் நம்பர் 1 ஆளாக என்னால் மாற முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி.